விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பயிர்க்கடன் தள்ளுபடியை மேலும் உயர்த்தி அறிவித்திருக்கிறார் முதல்வர் விஜய். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். விவசாய கடன் தள்ளுபடி வரவேற்க தகுந்தது தான். ஏனென்றால் தற்போது இருக்கின்ற நிதி சுமையை கருத்தில் கொண்டு தான் 75,000 தள்ளுபடி செய்திருக்கிறார். வரவேற்கத்தக்க அம்சம் தானே சார். பயிர்க்கடன் போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது இல்லைங்களா. தாடிக்கு வர செய்யக்கா தலைக்கு வர செய்யக்கான்றது இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அடித்தா ஒரே அடி, அனைத்து கடன்களும் ரத்து. அது ஒன்றுதே விவசாயிகளுக்கு இப்போ தேவை. முதல்ல 50,000 தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு இப்போ பட்ஜெட் அறிவிக்கும் போது இன்னொரு 35,000 சேர்த்து போட்டு 75,000 நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வரவேற்கத்தக்கதானே. ஏற்கனவே இருந்த அரசுகளும் நிதி நெருக்கடி இருந்தப்ப விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விவசாய கடனை முழுசாக தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதனால அரசு மனசு வச்சாக்க முழுசாகவே விவசாய கடனை தள்ளுபடி பண்ண முடியும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காருன்னா கடந்த ஆண்டுகளை விட நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு விவசாயிகளுக்கு அப்படிங்கிறத நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறதுனால தான் கவர்மெண்ட் நடத்த முடியலையா உங்களால் என்னன்றது விவரமாக முதலமைச்சர் ஆய்வு செஞ்சு இதுக்கான முழு தள்ளுபடியும் அறிவிப்பை வெளியிடணும். பெரும்பகுதி விவசாயிகள் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் கடன் வாங்கியிருக்காங்க. ஆக இந்த அறிவிப்புமே ஒரு 10 அல்லது 15% விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது பயன்பெறும். இன்னும் 5 ஆண்டு முடிவதற்குள் கண்டிப்பாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சின்ன விவசாயி கம்மியான நிலம் வச்சிருக்கவர் கம்மியாக வாங்கியிருப்பாரு. 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுறவர் விவசாயம் தானே பண்ணுறாரு. அவருக்கு செலவு கூட வந்திருக்கும்ல. ஒரே மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டா சரியாக வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பின்படி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து விவசாயிகளின் கோரிக்கை. தேர்தல் வாக்குல என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு கொடுத்தாத நல்ல அரசு, நல்ல மக்கள் வாழ முடியும். முழுமையான கடன் தள்ளுபடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள நிதி சுமையில் அதை செய்ய முடியாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு மேலும் இந்த 75,000 என்பதை 1 லட்சம் ஆக்கி ஒட்டுமொத்தமாக அந்த 5 ஏக்கர் கீழே உள்ள முழு கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தால் உங்களுக்கு பாதி தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கு என்பது என்னுடைய தன்மையான கருத்து.